விடக்கோழி இருக்கு, வாங்கம்மா வாங்க. ஆச்சி வாங்க ஆச்சி. ஆச்சி வாங்க வாங்க, விடக்கோழி இருக்கு, அருமையா இருக்கு, ஐயாவுக்குனே பிறந்தது. ஐயா அப்படி சொன்ன முரளு ஐயா அப்படி சொன்ன முரளு. ஆச்சி வாங்க ஆச்சி. ஐயா மனசு கோணாம இருக்கணும்னா அமாசையில பிடிச்ச நண்டு இருக்கு ஆச்சி, வாங்கி போங்க. நாட்டுக்கோழி இருக்கு பாருங்களா, நல்லா இருக்கா பாருங்க பாருங்க. என்ன ஆச்சி, ஐயா சொன்னாங்க நான் ஆளாளுக்கு ஒன்னொன்னா சொல்லிட்டு திரியுறாங்க, என்னத்தை தான் வாங்குறது? ஐயாக்கு ஒரு போனை போடு. நம்ம முறை திருவிழாவை ஜம்முன்னு அசத்திடுவோம். ஹலோ என்ன சொல்லு. ஹலோ, இந்த ஒரே இடத்துல இருக்க, கொஞ்சம் சத்தமா பேசு. இப்ப கேக்குது. இப்ப சொல்லு. திருவிழாவுக்கு பிள்ளைங்களாம் வராங்களா? முருகனும் குமரனும் வரதா சொல்லியிருக்காங்க. மீனாட்சி விவரம் தான் சரியா தெரியல. வந்தா நல்லா இருக்கும். 3 வருஷமாச்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து. நாம் என்ன பண்ண முடியும், அவங்க பொழப்பு அது மாதிரி. அப்புறம் மத்தியானம் சமைக்கிறதுக்கு என்ன வாங்கணும்னு கேக்குறாங்க. இந்த வெள்ளாட்டுக்கால் சூப்பை வச்சு நாட்டுக்கோழியை குழம்பு பண்ணிட்ட சொல்லு. மஞ்சள் மீனை வறுத்து ஆத்து நண்டு பொரிச்சு அது கூட காடை முட்டி அவிச்சு வச்சுட்டு சொல்லு. என்னத்தை வாங்கணுமா? எல்லாத்தையுமா? மளிகை சாமான் கூட வாங்கணும், மறக்காம ஞாபகப்படுத்து. சரி ஆச்சி. ராணி கோமதிக்கெல்லாம் தண்ணி காட்டிட்டியா? ஐயோ மறந்துட்டேன் ஆச்சி, இதோ இப்ப காட்டிடுறேன். பைய கொடு, நீ போ. என்னாச்சு? மாடுலாம் அவுத்துட்டு ஓடுதுண்ணே. டேய் ஓடுங்கடா, இறக்க வச்சுட்டு மாட்டு பிடிங்கடா. புடிச்சு கட்டுங்கடா, அதுல நல்லா இழுத்து கட்டுறா. கோமதி, லக்ஷ்மி, ராணி, மாரி, முருகன், கமலா, விமலா. கலா, பாப்பா எங்கடி? ஐயாக்கு போனை போடு. கோழி இடிச்சா 3 நாள் வச்சு சாப்பிடலாம். என்னங்க? யாரியா நீ பாட்டு போயிட்டே இருக்க? இங்க பாப்பா வந்துச்சா? ஸ்கூலுக்கு பாப்பா வராம பீப்பாவா வரும்? அப்ப பாப்பா எங்க? இந்த ஸ்கூல்ல 500 பாப்பா இருக்கு. அதுல உன் பாப்பா எந்த கிளாஸ் பாப்பா? பாப்பான்னா எங்க வீட்டு சேவல்யா. என்னது சேவல் பேரு பாப்பாவா? ஆமாயா, அது சின்னதுல கோழியா சேவல்னு தெரியாம எங்க தமிழ் வச்ச பேர் அது.
பார்த்தாலும் இங்க ஓடி அடுத்த தடவை வரட்டும் சூப்பு தான். ஒன்றும் இல்லை நீ பாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டு போயிடுற. இதுங்களெல்லாம் பிடிக்கிறதுக்குள்ள நீ போதும் ஆயிடுது. நான் அவுத்து தான் விட்டேன், நீங்கள் தான் அதுங்களை திறந்து விட்டீங்க. ஐயோ தேனு நான் இல்லை, அதுக்கு அவுத்துறதுனால தான் வெளியே ஓடி போச்சு. அவுத்து விட்டா எப்படி வெளியே போகும்? திறந்து விட்டா தானே வெளியே போகும். ஆமா, தமிழ் சொல்றது சரிதான். நீ ஏண்டி கதவு திறந்து விட்டா கும்பிட்ட? யோ வாரி மூடியா இருக்கா, ஒன்றும் தெரியாம சும்மா பேசிக்கிட்டு. என்ன கலா, பின்வாசல் திறக்காம முன்னாடி வழியா போயிருக்கலாம்ல. போயிடலாம்ல ஆச்சி. நீங்க இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சுட்டா. இவளை கட்டிட்டு நான் படுற பாடு இருக்க தாழ முடியல. வர வர உனக்கு பொறுப்பே இருக்க மாட்டேங்குது. யார் பண்ண வேலை இது? ஐயா 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 நான் இல்லை ஐயா, அது வந்து ஐயா. இந்த வீட்டில் யாராவது தப்பு பண்ணா என்ன தண்டனை? என்ன பார்த்துக்கிட்டு போய் சாப்பாடு எடுத்து வைங்க போங்க. ஆமா, போய் சாப்பாடு எடுத்துங்க. உங்க வேலை தானா இது? என்னங்க, துபாயிலேருந்து மீனாட்சி பேசுறா. மாப்பிள்ளைக்கு லீவு கிடைக்கலையாம். ஐயா தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. வாங்க தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா மாமா? எப்படி இருக்கீங்க மாமா? ஐயா எப்படி இருக்கீங்க? நெடு நடந்துட்டானே. வா குமரா. ராஜன் அத்தை வந்துருவாங்கல்ல? அத்தை திருச்சி பிளைட்ல வராங்க. காலையில கணேசனை கூட போயிட்டாங்க. பின்னாடி வர்றாங்கல்ல? வராங்க. என்னப்பா பூமி இப்படி காஞ்சி கிடக்கு? விவசாயம்லாம் எப்படி போகுது? விவசாயம்னு சொன்னா யாரையா வேலைக்கு வரா? ஆளுங்க கிடைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது. விவசாயம்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கப்படுற காலம் ஆயிடுச்சு. அம்மா உன் டெண்டர் என்னாச்சு? எங்க இந்த இப்போன்னு இழுத்துக்கிட்டு கிடக்குறாங்க. கமிஷன் கேட்டாலும் கொடுத்து தொலைக்கலான்னு பார்த்தா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. வாங்க சாமி கும்பிட்டு போயிடலாம். என்ன சாமி ஐயா இது? இல்லை சாமியா, நம்மளே நம்ம ஊரையும் காக்கிற கருப்பர். எப்போ ஊருக்குள்ள வந்தாலும் கருப்பரை கும்பிட்டு தான் போகணும். அப்போ அத்தை கும்பிட்டு போயிருப்பாங்களா? தேங்காய் ஒன்றும் காணலையே, அத்தை வந்திருக்க மாட்டாங்க. சரி வாங்க போகலாம். வடா போலாம். நான் என்ன கும்பிட்டு முடிக்கலப்பா. டைம் ஆச்சுன்னா நீங்கள் கிளம்புங்க, நான் வேணா அத்தையோட வரேன். கோயிலுக்கே போக மாட்டேன். இன்னைக்கு என்னடா புதுசா கோயில்? அதானே எல்லா சாமிமா, கருப்பர் நம்மளை காக்கிற தெய்வம். அவங்க என்ன இறங்கலையோ என்னவோ, அத்தை வரத்துக்கு நேரமாகவும் வாங்க போகலாம். மணி ஆச்சுன்னா பரவாயில்லையா, நான் கும்பிட்டே வரேன், நீங்கள் போங்க. சரி தம்பி, பாம்பு தெரியுற இடம் பார்த்துருங்க. காருக்குள்ளெல்லாம் பாம்பு வராதுல்ல? வண்டி எடு. நல்லா இருக்கீங்களாமா எல்லாரும்? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கோமா. நல்லா இருக்கேம்மா. நீங்க? நீ எப்படி இருக்க? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம்க்கா. அப்பத்தா அத்தை வந்துருவாங்கல்ல? என்னடா எங்களெல்லாம் ஆளா தெரியலையா? அத்தைய மட்டும் கேக்குற? அதில் சித்தி
பார்த்து 3 வருஷம் ஆச்சு. வளர்ந்துருப்பாங்கல்ல? தமிழ் தமிழ் எப்படி இருக்க? தமிழா இது இவ்வளோ பெருசா வளர்ந்துட்டா? ஆமா ஆமா. எப்படிமா இருக்க? சித்துப்பாம்மா. என்னம்மா தெரியலையா? அடிக்கடி வந்துட்டு போனா தானே தெரியும். என்னம்மா ஏதாவது தெரிஞ்சுதா? டாக்டர் பாத்தியா? என்ன தெரியணும்? பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை. 2 தடவை ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசேஷன் கூட ட்ரை பண்ணியாச்சு. இனிமே நடக்கும்னு தோணல. எப்ப வந்தாலும் இதே கேக்குறீங்கன்னு தான் விசேஷம்னா கூட ஊருக்கு வரதில்ல. டேய் ஒழுங்கு மரியாதை எந்திரி. இது என் ரூம். தாத்தா எனக்காக கொடுத்துருக்காரு. ஆமா ஆமா. விட்டா தாத்தா இந்த வீட்டையும் உன் பேர்ல எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லுவேன். படா படா என்ன அங்க போய் படு. படா பள்ளி. ராஜனே இங்க வாங்க. என்ன அப்போ சொல்லுங்க. போன வருஷமே ஐயா கிட்ட சொல்லிட்டு தானே போனேன், நான் பெரிய பையன் எனக்கு தனி ரூம் வேணும்னு. அதான் ஐயா தண்ணி ரூம் தானே கொடுத்துருக்காங்க. அப்ப ஏன் கார்த்திக் அங்க படுத்துட்டு இருக்கான்? சின்ன பசங்களுக்கு எதுக்கு ரூம்? அவனை போய் வராண்டால படுக்க சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் என் இடத்த பிடிச்சிக்கிறான். தம்பி தானே, கொஞ்சம் அனுசரிச்சு போங்க அப்போ. அப்ப அவனையும் கூட்டி அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்க. கார்த்தி தம்பி என்ன கொஞ்சம் வாங்கல. என்ன ராஜண்ணா? அட ஒரு நிமிஷம் வாங்கல. என்னண்ணா? செந்தில் அண்ணன் தானே, நீங்களும் அவரோட ரூம் பங்கு. என்ன ராஜண்ணா இப்படி பண்ணிட்டீங்க? அடப்பை உள்ள இப்படி செய்வாப்புல நான் எதிர்பார்க்கல தம்பி. சரி நீங்க வாங்க, நாம ஐயா கிட்ட சொல்லி வேற ரூம் பார்க்கலாம். வாங்க வாங்க நீங்க வாங்க. டேய் 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 கதவுடா. ஃப்ராட் மடையா. எப்படி இருக்கீங்களா? டேய் அத்தை அத்தைன்னு கேட்டியே பார்க்கலையாடா? டேய் செந்தில். சரியா இருக்கானே எண்ணி பாருப்பா. ஏய் ஹாய் ப்ரோ. அப்படி வரல. டேய் செந்தில். வாட் ப்ரோ, நியூ ஃபேஷன்? என்ன ஆச்சு உனக்கு? இப்படி வந்தீங்க? ஐயோ தம்பி இப்படி பண்ணிட்டீங்க. பொம்பளைங்க இருக்கிற வீட்டுல மறைஞ்சுக்காங்க மறைஞ்சுக்காங்க. கர்ம கர்ம என்னையா கோலம் இது? இதுக்கு அவனே பரவாயில்ல. இந்த ஆளை கட்டிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. வாங்கத்த. அத்தைய பாக்குற அவசரத்துல ஐயோ நீ வா. இந்த காலத்து பசங்களுக்கு எங்க எப்படி நடந்துக்கணும்னு கிராமம்னா ஃப்ரீயா இருக்கலாம்னு சொன்னேன். அதுக்கு நீ இப்படியாடா? அத்தை